ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த யூடியூப்ல லைவ்ல பார்க்கிறவங்க, பேஸ்புக்ல லைவ்ல பார்க்கிறவங்க யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக தெரியப்படுத்தி இந்த முதல் ஓய்வு நாள் ஆராதனைக்கு உங்களையும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு இந்த நியூ இயர் சந்தோஷமா இருக்கு? இல்லையா? ஆமென். கர்த்தருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏதோ இன்னைக்கு நேத்து அப்படின்னு சொல்லல, எப்பவுமே நாம் கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியா இருப்பதே அவருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிற வண்ணமாயிருக்கு. அப்படி இருக்கிறதுனால அவருக்குள்ளாக நாம் திடமாய் இருப்போம், மனமகிழ்ச்சியாய் நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் கூட இந்த 1ஆம் தேதி நாம் 12 மணிக்கு ஆராதனைக்குள்ள கடந்து போனோம். நல்ல ஆராதனை செஞ்சோம். வாக்குத்தத்த செய்தியை நாம் சுருக்கமான ஒரு வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்டோம். அது எத்தனை பேருக்குள்ள மைண்டுக்குள்ள போச்சு தெரியல. தூக்கம் ஒரு சில பேருக்கு இருந்தது, ஒரு சில பேருக்கு தூக்கம் இல்லை. 2 பேர் கவுந்து நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. ஆனாலும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 1ஆம் தேதி எல்லாருமே கொஞ்சம் கவனமா தான் இருந்தீங்க. நான் எதிர்பார்த்தேன் தூங்கிடுவீங்களோன்னு சொல்லி. ஆனா எல்லாருக்குள்ளயும் அந்த கவனம் இருந்தது. இந்த 2 பேர்த்தை தவிர. குட்டி பிள்ளைங்க தானே, பரவாயில்ல. ஆனா நீங்க காது கொடுத்து கேட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால மறுபடியும் ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிட்டு சீக்கிரமா இந்த வார்த்தையினுடைய ஒரு சில முக்கியமான ஒரு குறிப்புகளை பார்த்தா நம்ம தியானிச்சு நாம் செபிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அந்த பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர்ந்தார், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆடு மட்டும் தான் திருப்பிக்குவ, மாட்டை திருப்ப மாட்டேன். இல்ல மாடுகளை மட்டும் திருப்பிக் கொள்ளுவ, ஆடுகளை திருப்ப மாட்டேன். இல்ல மனுஷர்களை மட்டும் தான் திருப்பிக் கொள்ளுவேன்னு சொல்லல. ஆண்டு சொல்ற, நீ என்ன தேடுனபடினால நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவ. சகலத்தை. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு இதுதான் வாக்குத்தத்தம் பண்றாரு. நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவேன் மகனே, மகளே. இந்த ஆண்டு நாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு. அதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த சகலத்தை திருப்பிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தான். கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் பூரணமாகும். ஏன்னா அதுக்கு மேல இருக்கிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7ஆவது வசனம். 1 சாமுவேல் 30:7. தாவீது அகிமெலேக்கின் குமாரன் நெருக்கப்பட்டான். கர்த்தர் அந்த வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரன் குமார்த்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எப்படி சகலத்தை திருப்பிக் கொண்டான்? 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் பார்த்தோம். சகலத்தை திருப்பிக் கொண்டான். ஓகே. ஆனா நீங்க சகலத்தை திருப்பிக் கொள்ளணும்னா நீங்க சேமிக்கணும். ஒரு நகையை நீங்க அடமானம் வச்சிருக்கிறீங்க, காரை அடமானம் வச்சிருக்கிறீங்க, இல்ல வீட்டு அடமானத்துல லோன் பேர்ல ஒரு வீடு ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னா எப்படி நீங்க திருப்புவீங்க? டாக்குமெண்ட்ஸ் சும்மா கிடைச்சிருமா? டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்களா? உங்க வீட்டை சும்மா கொடுத்துருவாங்களா? காரை சும்மா கொடுத்துருவாங்களா? இல்ல. நீங்க லோன் போட்டு வந்தீங்கன்னா அதை திருப்பிக் கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும்? உங்க பணத்தை சொல்லுங்கள சேமிக்கணும். கட்டணும். கட்டறதுக்கு முதல்ல சேமிக்கணும்ல. சும்மாவா கட்ட முடியும்? சேமிக்கணும். அப்ப சேமிக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் வேலை செய்யணும்.
ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தது வீண் செலவுகளை குறைச்சிடணும். தேவையில்லாத செலவுகளுக்குள்ள நம்ம போகாதபடிக்கு குறைச்சிட்டோம் அப்படின்னால சேமிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்கா சேமிச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கட்டலாம். அப்போ குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த வீட்டை நாம் திருப்பிக் கொள்ளுவோம், அந்த காரை நாம் திருப்பிக் கொள்ளுவோம், வச்சிருக்கிற நகைகளுடைய அடமான நகைகளை திருப்பிக் கொள்ளுவோம். இதுதான் ஆசீர்வாதம் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் திருப்பி தருவேன் அப்படின்னு. சும்மா ஆண்டவர் தரமாட்டேன். கர்த்தருடைய சமூகத்திலையும் நீங்களும் நானும் சும்மா எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இயேசு சும்மா ஒரு விடுதலை கொடுத்திருந்தார் அப்படின்னா நம்ம இயேசுப்பாவை திரும்பி பார்த்திருக்க மாட்டோம். ஆண்டவருக்கு சும்மா கொடுக்கிற எதையுமே பெருசா தெரியாது. பார்த்துக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பொருள் சும்மா உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு காரியம் நமக்கு சும்மா கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓசியில அந்த பொருள் தொலைஞ்சு போனா கூட நமக்கு பெருசா தெரியாது. பார்த்துக்கிறீங்களா? உடைஞ்சு போனாலும் தொலைஞ்சு போனாலும் பெருசாவே தெரியாது. என்னன்னா, அது சும்மா தானே கிடைச்சது, நான் தான் வாங்கினேன். அந்த மதிப்பே இல்லாம போயிடும், வேல்யூவே இல்லாம போயிடும். ஆனா நீங்க சம்பாதிச்சு நீங்க வாங்கின பொருளா இருந்தா என்ன நடக்குங்க? ஒரு சாக்லேட்டா இருந்தா கூட, நான் வாங்கின சாக்லேட்டு தொலைஞ்சு போச்சு, அது கிடைக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்ய, தூக்கம் வரவே வராது. அந்த மாதிரிதான் கதை சொல்ற, நீ சகலத்தையும் நீ மாற்றிக்கொள்வதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருக்குள்ளாக நீ திடப்படுத்திக் கொள். ஆண்டவர் பாருங்க, தாவீதை நமக்கு ஒரு ரோல் மாடலா காமிக்கிறார். அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆயத்தப்படுகிறான். நீங்க உங்களுக்கு ஆயத்தம் தேவை. நேற்றுக்கு நான் என்ன ஆயத்தமான அப்படின்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சோம். ஓகே, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம் அப்படின்னா, இன்னைக்கு கார் வேண்டாம் பைக்ல போலாம் முடிவு பண்ணோம். சரி, இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சேரிக்கு, கார்லயே போயிட்டு இருக்கோம், பைக்ல போலாம் சொல்லி பைக்ல ரெடி ஆகிடும். அதுக்கு எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் அப்படின்னா, போய் ஏர் செக் பண்ணேன். ஏன்னா லோக்கல்ல தான் வண்டி ஓடிட்டு இருந்தேன். இங்க வரணும்னா ஒரு கரெக்டா 35 கிலோமீட்டர், போக போற 70 கிலோமீட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஏர் செக் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஏர் ரொம்ப கம்மியா இருந்தது, டயர் பிரஷர், ஏர் செக் பண்ணியாச்சு. அடுத்தது பெட்ரோல் போட்டேன் நைட்டே. ஏன்னா காலையில போய் பெட்ரோல் பங்க்ல போய் நிக்க வேண்டாம். என்னப்பா கிணத்துக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு. செக் பிரைஸ்ல ஹalleluya. அப்போ ரெண்டாவது பெட்ரோல் போட்டுட்டேன் டேங்க்ல. எவ்வளவு தேவையோ அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹெல்மெட் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபுல்லா ஒரு மாதிரி தூசியா இருந்தது. அது கோலிங் வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். ரப் பண்ணி கிளீன் பண்ணா கிளியரா இருக்கு. இது ஆயத்தம். நாளைக்கு செஞ்சேரி போகணும், கார்ல இல்ல பைக்ல. அப்போ அந்த பைக் சரியா இருந்தாதான் இங்க வர முடியும், நான் திரும்பி போக முடியும். இதுக்கு தேவை ஆயத்தம். அடுத்தது பேக். எந்த பேக்ல வாட்டர் பாட்டில், பெரிய பெரிய பாட்டில் தூக்கிட்டு வருவோம். அப்படி தூக்கிட்டு வர முடியாது பைக்ல வரும்போது. 2 சின்ன பாட்டில் வேணும், சின்ன பாட்டில் எடுத்து வச்சிடலாம். எந்த பேக் கேரி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும், இதெல்லாம் யோசனை பண்ணி இரவுலயே, முன்னாடி இரவுலயே என்ன பேண்ட், என்ன ஷர்ட் போடணும், என்ன ட்ரெஸ் போடணும், இது ஆயத்தம். இந்த ஆயத்தம் தான் ஆண்டவர் கேட்கிறார். நீ ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. நான் உனக்கு சகலத்தை திருப்பி கொடுக்கணும்னா, என் மகனே, என் மகளே, நீ உன் வாழ்க்கையில் ஆயத்தப்பட வேண்டும். இதுலயுமே ஒரு ஆயத்தம் இல்லைன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம் இயேசு நம்ம கிட்ட கேட்கறது, நீ ஆயத்தப்படு. நமக்கு ஊழியத்துல கொடுத்த வாக்குத்தத்தமே பாருங்க, நீ ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம எதுலையுமே நம்ம சாதிக்க முடியாது. நாளை காலையில ஆபீஸ் போறதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை அப்படின்னா, தேவ சன்னிதானத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் தான் என்ன அப்படின்னா, நீங்க வாசிச்ச பகுதியில இந்த கடைசி 3 வரி மட்டும் மறுபடியும் வாசிமா. 6வது வசனத்துல தாவீது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருக்குள்ள திடப்படுத்துற அனுபவம் நமக்கு வேணும். கர்த்தருக்குள்ள நம்ம ஸ்டெடி ஆகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இது இல்லாம நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பெறவே முடியாது. என்கிட்ட மட்டும் ஏசப்பா பேசவே மாட்டேங்கிறாரு. ஏன் பிரதர்? ஏசப்பா வசனத்தை கொண்டு எல்லாரோடையும் பேசுறாரு.
சொப்பனத்தினால பேசுறாரு, தரிசனத்தினால பேசுறாரு, தீர்க்க தரிசனத்தினால பேசுவாரு. ஆனா என்கிட்ட மட்டும் ஏசப்பா பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, நாம் கர்த்தருக்குள்ளாக இல்லை. அதுதான் விஷயம், சிம்பிளான விஷயம். இல்லைங்க, நான் பொட்டு வைக்கிறது இல்லை, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன். பூர்வம் எல்லாம் கட்டுறது இல்லை, கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறேன். இல்லைங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடுறேன், கர்த்தருக்குள்ளதான் இருக்கேன். இதெல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவமா, ஒரு அடையாளம். இது அனுபவம் அல்ல. என் ஆண்டவர் கேட்பது அடையாளம் அல்ல, அனுபவம். இங்க இருக்கிற ஜனங்க, இங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க அடையாளம் தான் பார்ப்பாங்க. பிரின்சி நெத்தில புட்டு இருக்குதா, பிரின்சி. அதாவது கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கிட்ட கேட்கவே வேணாம், பேரு ஊரெல்லாம் கேட்க வேணாம், அந்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், படிச்சு. அது ஒரு வித்தியாசம் தெரியும் நல்லாவே. அப்படி இருக்கும்போது அங்க போய் உட்கார்ந்து ஆண்டவர் இன்னைக்குமே இயேசு கிறிஸ்து அடையாளத்தை பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு ஜனங்க தான் அடையாளத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கேட்பதெல்லாம் அனுபவம். உனக்குள்ள கிறிஸ்தவ அனுபவம் இருக்கா மகனே? நீ சபைக்கு வந்துட்டு போவதனால கிறிஸ்தவன் ஆக மாட்டேன். காணிக்கை கொடுப்பதனால நீ கிறிஸ்தவனாக முடியாது. நீ தசமபாகத்தை விதைக்கிறதுனால கிறிஸ்தவமாக முடியாது. உன் பெயரை மாற்றிக்கொண்டு சாமுவேல் பெயர் வச்சா மட்டும் நீ கிறிஸ்டினா இல்ல. அதுக்கு மேல உனக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கணும். என்ன அனுபவம்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு அனுபவம், அவரை போலவே வாழுகிற ஒரு அனுபவம். அது வேணும். ஏசப்பாவை போல வாழணும் அப்படின்னா அவரை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் வாழ முடியும், இல்லைங்களா? இப்ப நான் திடீர்னு நல்ல ஒரு பொண்ணு நிமிஷி, இந்த பாப்பா மாதிரியே நான் வாழணும், என்னுடைய ரோல் மாடல், என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அவரே ஏற்க மாட்டேங்கிறா, கூட இருக்கிறவங்க ஏத்துக்கவே மாட்டா. நீயா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னுடைய இன்ஸ்பிரேஷனே நீதாம்மா. நீ ஒரு நல்ல ரோல் மாடல்மா, எடுத்துக்காட்டு. உன்னுடைய நல்ல பழக்கங்களை நான் பற்றிக் கொள்வதற்கு உன்னுடைய அனுபவம் எனக்கு தேவை. புக்லே எழுதி அந்த புத்தகத்தை வாசிக்கும் போதுதான் நிம்சி எப்படி வாழ்ந்திருக்கிறா, எப்படி டேக்கிள் பண்ணிருக்கிறா, எப்படி ஓவர் கம் பண்ணிருக்கிறா நான் தெரிஞ்சுக்க முடியும். அவளை பத்தி தெரிஞ்சுக்காமையே நான் பாட்டுக்கு நிம்சிமாஜி ஆகணும்னா, அதுதான் இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க பைபிள் வாசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியும். வேற எங்கேயுமே நீங்களும் கண்டுபிடிக்க முடியாது. ஏசப்பா பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு யூடியூப்ல. ஆனா அது ஆப்டான வீடியோ கிடையாது. வசனம் என்ன இருக்கு அதுதான் விஷயம். அங்க ஒரு சில விஷயங்களை அந்த வீடியோவுக்காக கூட சேர்த்திருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அதுக்குதான் கர்த்தருக்குள்ளாக திடமாய் நிற்பதற்கு நான் சொல்றேன், நீங்க வசனத்தை வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கலைன்னா கர்த்தருக்குள்ளாக நீங்கள் திடமாய் இருக்க முடியாது. இங்க பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசி கேட்கலாம். 4:5. கர்த்தருக்குள் இடமாய் மாறுங்கள். மாறணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2ஆம் அதிகாரத்துல 4 மற்றும் 5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. இதுதாங்க முதல் காரியம். இதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என் மகனே நீ இந்த நிலையில், அதாவது எந்த நிலையில இருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே நீ என்ன செய்ய? ஆதியில நீ வச்சிருந்த அன்பு எனக்கு வேணும். ஆண்டவர் கேட்கிறார். அதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா இந்த பொருளை எவ்வளவு நேசிப்போம். ஆதியில ஒரு மொபைல் போன் வாங்குறோம், இல்ல ஒரு கிரிக்கெட் பேட், ஏதோ ஒன்று, ஒரு டெடி பியர் வாங்கின அடுத்த செகண்ட் ஒரு 3 நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்காக நம்ம கிட்ட இருக்குமா? கிட்டே வச்சிருப்போம்.
ஆமா இல்லைங்களா? அதுக்கப்புறமா வந்து எதை இங்கேயும் இருக்கும், நம்ம எங்கேயும் இருப்போம். ஆனா ஆரம்பத்துல நம்ம செலுத்துற அன்பு எப்படி இருக்கும்னா, சைக்கிள் வாங்கணும், ஸ்கூட்டர் ஒன்று வாங்குறோம்னா காலை எந்திரிச்ச உடனேயே பல்லு வளர்க்குறோமோ இல்லையோ இந்த சைக்கிளை வந்து பார்க்கணும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு நிறையவே இருக்கு. எந்திரிச்ச உடனேயே அதை வெளியில் நிற்க வேண்டிய பொருளா இருந்தா வெளியில் போய் பார்ப்பேன், உள்ள இருக்கிற வேண்டிய பொருளா இருந்தா என் பக்கத்துல இருக்கும். அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு இயல்பு. இதைதான் ஆண்டவர் கேட்கிறார். நீ ஆரம்பத்துல நீ கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் போது எவ்வளவு அன்பு வச்சிருந்த, எத்தனை நேரம் நீ பைபிள் வாசிச்ச. அந்த அன்புக்குரிய அர்த்தம் என்னன்னா, மணிக்கணக்கா பைபிள் வாசிப்பாங்க ஒரு சில பேர். இன்னொரு சில பேர் பார்த்தா டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிப்பாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கேப் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செஞ்சுட்டே இருப்பாங்க. அது வளர 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 என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து விட்டோம். வேலைக்கு போகும்போது, பிசினஸ்க்கு போகும்போது, ஊழியம் அதிகமாகும் போது இது என்ன செய்ய நடக்குது, அப்படியே குறைஞ்சது நின்றுது. இததான் ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்திடாத, இன்னும் அதிகமா வந்து நீ ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும், வேலை செய்யணும் இல்லைங்களா? 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னா சர்வசாதாரணமா சம்பளம் கிடைச்சிருமா? அதுக்கு எத்தனை ஒர்க் பண்ணணும், நல்லா படிக்கணும். ஃபர்ஸ்ட் தேவை அது படிப்பு. 2வது வேலையினுடைய நல்ல நுணுக்கம் தெரியணும், அனுபவம் இருக்கணும், அந்த வேலை சரியா செய்யணும். அதை செய்யாம 1 லட்சம் நம்ம பெற முடியுமா? 10,000மோ இல்ல 1000 ரூபாங்க, மாசம் 5000 ரூபாய் சம்பளம். அதை பெறுவதற்கு கூட நம்ம வேலை செஞ்சாதான் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது இந்த 1 லட்சத்தை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது? அதே மாதிரி அவனும் சொல்ற, நீ சகலத்தையும் அவனுக்கு கொடுக்கணும்னா நீ ஆதியில எங்க விட்டையோ அந்த அன்பை பின்தொடர ஆயத்தமாக்கு. அது எப்படி ஆயத்தமாகலாம் அப்படின்னா வசனம் சொல்லுது, நீ இந்த நிலையில எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், நல்லா பைபிள் வாசிச்சுட்டு இருந்திருப்போம், கர்த்தருக்குள்ளாக இருந்திருப்போம். அதுதான் திடப்படுத்துகிற ஒரு அனுபவம். திடீர்னு பார்த்தா எல்லாம் நின்று போயிடும். அப்ப நீங்க எடுத்தோன்னு பைபிள் வாசிக்காதீங்க. நான் சொல்ற மாதிரி ஒண்ணு இதை மட்டும் கத்து கொடுத்து நான் முடிக்கிறேன். நீங்க வந்து உங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா, நீங்க ஆதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடிங்க நல்லா பைபிள் வாசி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆண்டவருக்குள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், வயிற்றுல பிள்ளை இருக்கும், ஆனா அப்பவும் நல்லா ஜோம் பண்ணுவேன், கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்தேன். ஆனா பிள்ளைகள் வளர்ந்து பெருசாக பெருசாக என்னால ஜெபிக்கவே முடியல, ஆண்டவருக்குள்ள வளரவே முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க உடனே இந்த செய்தியை கேட்டோன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு ஊழியக்கார மூலியமா ஆண்டவர் பேசிட்டாரு, உடனே மறுபடியும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு நீங்க கிளம்புனீங்கன்னா தப்பா போயிடும். அந்த ஃபயர் அப்படியே டக்குன்னு தொடரக்கூடாது. நீங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தாங்கிறத முதல்ல சிந்திச்சு மனம் திரும்ப. நீங்க மனம் திரும்பாம எந்த இடத்துல விழுந்தோன்னு சொல்லி பார்க்காம அப்படியே நீங்க எந்திரிச்சு ஓடுவீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அந்த இடத்துல விழுந்துருவீங்க. இல்லைங்களா? ஒரு இடத்துல சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்க, நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய குழி, விழுந்துட்டீங்க, விழுந்து எந்திரிச்சாச்சு, திரும்பி அந்த குழியை நீங்க பார்க்கணும். பார்க்கிற அனுபவம் இருக்கா யாருக்காவது? பாப்பீங்களா? செய்யோ இடத்துக்கே நான் போக மாட்டேன். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. நான் பைக்ல நிறைய தடவை விழுந்துருக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது. நானும் என் ஃப்ரெண்டும் இங்க இருந்து உடற்படையில இருந்து கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் அப்படின்னு பல்சர் தான் வச்சிருப்பேன், 150cc ரெட் கலர் வண்டி. அப்போ 2008. அப்பதான் அந்த வண்டி வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகுது. பல்சர் வாங்கியாச்சு, ஓரியாண்டு வாங்கியாச்சு, பைக்ல கிளம்பியாச்சு. பொள்ளாச்சி தாண்டி கோயம்புத்தூர் போற வழியில சிரிச்சுக்கிட்டே போய் ஏதோ ஒரு மண்ணுல விடும்போது டிஸ்க் பிரேக் பிடிச்சோன்னே, ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோன்னே அப்படி இழுத்து விட்டுருச்சு, கீழே விழுந்து இடமெல்லாம் சரைச்சு, இங்க எல்லாம் காயம். அதுக்கப்புறம் அந்த இடம் போனாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். காலேஜ் படிக்கும் போது வரையிலும் அங்க அப்ப மட்டும் தான் விழுந்தேன். நூறுடி ரோட்ல ஒரு தடவை இதே மாதிரி டிஸ்க் பிரேக் அப்ளை பண்ணி லாரி டயர் கடியில போக தெரிஞ்சு டக்கு பிடிச்சு எடுத்துட்டாங்க எல்லாரும் விழுந்தோட. அந்த ஒரு அனுபவம் இருக்கு. அந்த ஹெல்மெட்டை நான் வந்து தூக்கி போட்டோம்ல, சிகப்பு கலர் பல்சருக்கு சிகப்பு கலர் ஹெல்மெட் வச்சிருந்தேன். சமீபத்தில் தூக்கி போட்டேன், நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கும்.
2-3 தடவை அந்த பைக்ல நான் விழுந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு திரும்பி போகும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். ஆனா என்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல விழுந்தங்கிறத நீ மறுபடியும் போய் பாரு, சிந்தனை செய். அந்த இடத்த நீ பார்த்தாதான் அந்த இடத்துல நீ விழுக மாட்டேன். நீங்க எந்த குழிக்குள்ள விழுந்தீங்களோ, எந்த பள்ளத்துல விழுந்தீங்களோ, நீங்க அதை பார்க்கணும். அந்த பள்ளத்துக்குள்ள நீங்க மறுபடியும் அந்த பக்கம் போகும்போது விழுகவே மாட்டீங்க. ஓ, இங்க ஒரு பள்ளம் இருக்குல்ல, இங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல, உங்க ஞாபகம் இருக்கும். அல்லேலூயா. இதான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. இதை செய்யாம இந்த செய்தியை கேட்டுட்டு டக்குன்னு உடனே நான் மறுபடியுமாக ஜெபிப்பேன், நான் மறுபடியுமாக வேதத்தை வாசிப்பேன்னா பிசாசு விட்டுருவான். ஒரு 10 நாளைக்கு 11வது நாள் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு மறுபடியும் பிரஷர் கொடுப்போம். வேலையில பிரஷர், வீட்டு வேலையில பிரஷர், இல்ல பிசினஸ்ல ஒரு பிரஷர், ஊழிய பாதையில ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு பிரஷர். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் உங்களுடைய பைபிள் ரீடிங் ஸ்லோவாயிடும், நின்று போயிடும், ஜெபிக்கிறது நின்று போயிடும். அப்புறம் எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு? அதனால தயவு செய்து எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வேலை என்ன வேலை தெரியுமா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளணும்னா முதல்ல கர்த்தருக்குள்ள திடமாய் மாற வேண்டும். அதற்கு தேவை எந்த நிலையில நாம் விழுந்தோம் என்பதை அறிந்து மனம் திரும்பும் போது கண்டிப்பா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வெளிப்படுத்துவார். இதுதான் திடமாய் மாறுகிற ஒரு அனுபவம். சிம்பிளா நீங்க சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாக நீங்களும் நானும் திடப்படுத்திக் கொள்ளல அப்படின்னா, ஸ்டெடி ஆகலைன்னா கொஞ்சம் கூட நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. என் வேலையில ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் வேணாமா? வேணும்ல. அப்படின்னா நீங்க கர்த்தருக்குள்ள வாழணும், ஏசப்பாக்குள்ள வாழணும். அவர் என்னங்க செய்ய சொல்றாரு உங்களை, என்னையா? வேற எதையுமே செய்ய சொல்ல, ஆடி செருப்பு போட்டு வர சொல்லல, முழங்காலியே நில்லு அப்பதான் அவன் ஆசீர்வதிப்ப சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், தினமும் நீ பைபிள் வாசித்து ஜெபம். ஒரு சில பேருக்கு ஜெபிக்க மட்டும்தான் தெரியும், பைபிள் வாசிக்க தெரியும், ஆனா டைம் இருக்காது. பைபிள் வாசிக்கணும்னு தோணவே தோணாது. இங்க வசனத்தை அந்த சொன்ன மாதிரி நிம்சியை பார்த்து நான் மாறணும்னா நிம்சியை பத்தி நான் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க ஏசப்பாவை பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஏசப்பாவோட பெயரை சொன்னா பிசாசு ஓடும், ஏசப்பாவோட பெயரை சொன்னா வியாதி விலகுமா. ஆனா நமக்கு அது தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஊழியக்காரரை தேடி போகிறோம். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. நடுராத்திரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஊழியக்கார தேடி போக முடியுமா? சொல்லுங்களேன். உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிறாருன்னா ஓகே, எங்கேயோ தூரத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நடு இரவு பிசாசு டான்ஸ் ஆடுது வீட்டுக்கு முன்னாடி, வீட்டுக்குள்ள வந்துட்டு சலங்க சத்தம் கேக்குது, சிங்கு சிங்கு சிங்குன்னு. அந்த காலத்துல போய் பிரதர் தயவு செஞ்சு நீங்க வந்துருங்க, அவங்க வரங்க 2 மணி நேரம் ஆயிருக்கும், இல்ல 1 மணி நேரம் ஆயிருக்கும். 1 மணி நேரத்துல அவங்களை ஆட்டி படைச்சிடும் பிசாசு. இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் இருக்கிறேன், என் மகனை என் மகளை நான் உனக்குள்ள இருக்கிறேன். பிரின்சி ஜெபிக்கணும். சின்ன பிள்ளை தோற்றத்துல சின்னவனா இருக்கலாம். பாருங்க, நம்ம பார்த்தோம் 31ஆம் தேதி இரவு ஜெபத்துல, தோற்றத்துல தாவீது சின்ன பையனா காட்சியளித்தார். ஆனா அந்த பையனை தான் ஆண்டவர் சூஸ் பண்றாரு ராஜாவாக. கோலியாத்து முன்னாடி நிறுத்த என் தேவன் அவனதான் சூஸ் பண்ணார், வேற யாரையுமே சூஸ் பண்ணல. உங்க தோற்றத்தை நீங்க பார்க்க கூடாது. என்னடா குட்டியா இருக்கிறா, தம்பி பெருசா இருக்கிறான், இவன் குட்டியா இருக்கா, அவளுக்குள்ள இருக்கிற பலம் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒல்லியா இருக்கான, ஒல்லியா இருக்கவங்க அட்டி விட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவன் குண்டா இருக்கவங்க அடிச்சா பொத்து பொத்து இருக்கும், ஏதோ ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும், இங்க கொஞ்சம் அடிக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒல்லியா இருக்கிறவங்க ஒரு அட்டி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சுருண்டு போயிடணும். எலும்பு நம்ம நினைக்கிறோம், அந்த எலும்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுமா? நம்ம சர்வசாதாரணமா தப்பா இடம் போடுறோம் ஒரு சில காரியங்களை. போண்டா கோழியும் நம்மளை பார்த்துருக்கு, நம்ம கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் இருக்கு, நாட்டுக்கோழியும் இருக்கு. ஆனா நாட்டுக்கோழி தான் நல்லது இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்துல மூடி மறைத்து இருக்கிறார்.
அப்படி இருக்கும்போது எனக்கு அருமையான அன்பு சகோதரன், அன்பு சகோதரியே, நீங்க கர்த்தருக்குள்ள வாழணும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால்தாங்க நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். வெறுமையா என் ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கண்ணீர் வடிப்பதனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க வெறுமையா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுவதனால மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பருத்தி மேலே கூப்பிட்டான், இல்லைன்னு சொல்லல. தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்னு கத்துனான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த குமரலை கேட்டார், கேட்கலன்னு சொல்லல. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு கேட்டார். கிட்ட வந்தோன்னு என்ன கேட்டாரு சொல்ல முடியுமா? கிட்ட வந்தோன்னு நீ என்னை விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியும் ஆண்டவரே. அவர் கேட்டாரு, நீ என்ன நம்புறியா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா, தேவ செய்தியை நான் பேசுற வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என் மேல ஒரு நம்பிக்கை. ஊழியக்காரரை மறைத்து ஆண்டவர் பேசுறாரு, கரெக்டா எங்களை நடத்துறாருன்ற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கையான இடத்துல நீங்க உட்காருவீங்களா? இப்படி 1 மணி நேரம் எனக்கு ஆச்சரியமா போச்சு. 1ஆம் தேதி செய்தி 40 நிமிஷம் வீடியோ போயிருக்கு. நான் ஒரு 20 நிமிஷம் முடிச்சிடலாம் தான் யோசிச்சேன். ஆனா 40 நிமிஷம் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது நைட்டு 4 மணி, நான் படுக்கைக்கு போகும்போது 4:30 மணி ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? போய் தூங்கிட்டீங்க? என்ன இப்ப தூக்கம் வருதா உனக்கு? முடியாது. அவன் இன்னைக்கு வரலன்னு அவன் காத்தோட கழிச்சுன்னு நினைக்கிறேன். யாஷ்மி தான் முடிச்சாங்க. பாருங்க, 40 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு சில டைம் வந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும் தேவ செய்தி. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறேன். நீ என்ன நம்புன்னு அவனை ஆசீர்வதிப்பேன். நீ நம்பணும்னா வசனத்தை வாசி. நான் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கோ. டெய்லி தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்றேன். இந்த வருஷம் நீங்க உங்க வீட்டுல சமாதானத்தை திருப்பி கொள்ளணும்னா, இந்த வருஷம் உங்க வீட்டுல நகைகளை நீங்க திருப்பி கொள்ளணும்னா, இந்த வருஷம் உங்க வீடு கட்டப்படணும்னா, ஆவிக்குரிய கட்டுதல் வேற, நான் சொன்னது உலக பிரகாரமான கட்டுதல். வீடு கட்டி அழகா இருக்கணும் வீடு, யாரா வந்தா இல்லையா? அப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய பலன்கள் வேணும் அப்படின்னா, பாதுகாப்பு வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல உடை வேணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். தினமும் நீங்க வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சு கர்த்தருக்குள்ளாக ஐக்கியத்துல நீங்க பங்கு பெற்று கர்த்தருக்குள்ளாக நீங்க வாழும் போது, நான் சொல்றேன், எங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, என் இயேசு உங்களை என்னை ஆசீர்வதிப்பதை தவிர அவருக்கு வேற எந்த வேலையும் இல்லை. நமக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனா ஏசப்பாவுக்கு ஒரே வேலை என்ன தெரியுமா? பிரின்சியை ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு வேலை. இன்னைக்கு இந்த குட்டி பையன் ஆண்டவரை தேடினான்னா பிபின் ஆசீர்வதிப்பது என் ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய வேலை. இன்னைக்கு சபைக்கு தேடி வருகிற ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவருடைய கடமை. ஒண்ணு இல்ல, இந்த கேரல் ரவுண்டு வீடு சந்திப்புக்கு நான் போகும்போது ஜெயக்குமார் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, இந்த டிசம்பர் மாசம் அப்பாவும் மகனும் ஜெயக்குமார் பிரதரும் துர்ராஜாவி பிரதரும் ஐயாவும் அவங்க வேலை இல்லாத சமயத்துல தயவு செஞ்சு நீங்க வாங்க சபைக்கு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க, எடுத்து நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. வந்தாங்க, பங்கு பெற்றாங்க. இதனால அந்த துர்ராஜையா அவருடைய ஐயாவோட வீட்டுக்கு நான் போகும்போது ஐயா சொன்ன ஒரு காரியம், அது ஒரு சில விஷயங்கள் நமக்கு வேண்டாம், அது நான் அது பயந்துருவீங்க. ஒரு சில காரியங்கள் என்னன்னா, சமாதான குறைவு ஏற்படுமா. ஒரு சின்ன சம்பவம் வரும்போது இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிசாஸ் தொந்தரவு, ஒரு சின்ன சமாதான குறைவு, வேற எதுவும் இல்லை, ஒரு சின்ன சமாதான குறைவு. அது எல்லா வீட்லயும் இருக்கு. அந்த ஐயா சொல்றாங்க, இருந்துட்டே இருக்கும். அந்த காரியம் போகும்போது இந்த பிரச்சனை வரும். அன்னைக்கு பாருங்க, பாட்டு பாடி நல்லா ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சு வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வரோம். ஜெயக்குமார் பிரதர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, அதனால நான் ஊழியக்காரன் போனதுனால அங்க விடுதலை உண்டாகல, தண்ணி தெளிச்சதுனால விடுதலை, அப்படி நான் சொல்ல வரல. என்னால எதையுமே சாதிக்க முடியாது, நான் வெறும் மனுஷன், அவ்வளவுதான். ஆனா
அவர் பிரதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, ஐயா சொல்றாங்க, கிட்டத்தட்ட இது வந்து 1 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குதுங்கய்யா. ஆனா ஒரு 4 வாரமா 3 வாரமா இந்த பிரச்சனை எனக்கு இல்லை, சமாதானமா நாங்க இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லல அந்த ஐயா. ஆனா அவருடைய மகன் ஜெயக்குமார் சொன்னது என்னன்னா, பாஸ்டர் சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சமாதானத்தை நாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் ஐக்கியம். நான் சொல்ல பாருங்க, ஊழியக்காரனை தேடி போவதனால நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை தேடி போகணும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது எதற்கு? என் வார்த்தையை கேட்பதற்கா? இங்க நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்க மாட்டேன். என் வார்த்தையை சொன்னா அது பிரயோஜனமே இல்லை. நம்ம ஏசப்பாவோட வார்த்தையை தியானிக்கணும். உங்களுக்காக ரத்த சிந்தினவர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக அடிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக உயிரோடு எழுப்பினவர் நம் இயேசு ராஜா. இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லி பாருங்க. எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய நாமம் தொடிக்கப்படுகிறதோ, எந்த இடத்துல இயேசுவோட நாமம் உயர்த்தப்படுகிறதோ, அந்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டு போங்க, வீட்டுல சமாதானம் உண்டா. சொல்றாங்க 3-4 வாரமா சமாதானமா இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒண்ணு எதனால உண்டாச்சுன்னா ஐக்கியம். அதுதான் சொல்றேன். ஐக்கியத்துக்குள்ள வந்து பாருங்க, உங்க பிரச்சனை எல்லாம் மாறும். அப்படியே உங்க கண்மணி பிரச்சனை நிக்கிற மாதிரி தான் தெரியும், கோலியாத்து மாதிரி. ஆனா அந்த கோலியாத்தால தாவீதை தொட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தாவீதாக வைத்திருக்கிறார். உங்க முன்னாடி நிக்கிற பிரச்சனை அப்படியே மறைஞ்சிரும். நான் சொல்லல பிரின்சி சிஸ்டர், உங்க முன்னாடி நிக்கிற பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு போயிடும் சிஸ்டர், அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நிக்கும், உங்க முன்னாடி பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உங்களை நிழல கூட தொட முடியாது. ஐயோ யாராவது மண் எடுத்துருவாங்களோ, யாராவது வந்து எனக்கு காரி வச்சிருவாங்களோ, துணி இல்ல, எதை எடுத்துக்கொண்டு போனாலும் என் இயேசு ஒருபோதும் விட மாட்டார். அவர் உங்களுக்காக எனக்காக ரத்த சிந்தி இருக்கிறார். ஒவ்வொரு மாசம் ஒரு ஆபோசனை நீங்க எடுக்கும் போது உங்க சரீரம் பரிசுத்தம் அடைகிறது. அவருடைய ரத்தம் உள்ள போகுதுங்க. அவருடைய சரீரம் உங்களுக்குள்ள கடந்து போகிறபடியினால் வியாதிக்கு இடம் இல்லை, பலவீனத்துக்கு இடம் இல்லை, பயத்துக்கு இடம் இல்லை, நாசபாசங்களுக்கு இடம் இல்லை, குழப்பத்துக்கு இடம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, நீ எந்த நிலையில் இருந்து நீ விழுந்தங்கிறத சிந்திச்சு நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி என்னை தேடும் போது சகலத்தை திரும்பிக் கொள்ளுவேன், சகலத்தை திரும்பிக் கொள்ளுவேன். எடுத்தோட ஆண்டவர்கிட்ட போகாதீங்க. நீங்க விழுந்துச்சீங்கன்னா எங்க விழுந்தீங்கன்னு பாருங்க. எந்த காரியம் என்னையும் ஆண்டவரையும் தடுத்தது, நான் பைபிள் வாசிக்க முடியாத அளவுக்கு எது எனக்கு தடையா இருந்தது யோசனை பண்ணுங்க. அந்த சூழ்நிலையை சரி செய்யுங்க. நான் ஜெபிக்க முடியாத அளவுக்கு எது தடையா இருந்தது சிந்திச்சு அதுக்கப்புறமா அந்த காரியங்களை சரி செய்யுங்க. மனம் திரும்புங்க, ஆண்டவரை மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் வேதத்தை வாசிக்கணும், நான் ஐக்கியத்துக்குள்ள வரணும், சபைக்கு வரணும், ஆண்டவரே நான் ஒவ்வொரு மாசமும் திருவிருந்துல ஆசீர்வாதமா பங்கு பெறணும், ஆண்டவரே ஜெபிச்சு பாருங்க. இந்த 3 காரியங்கள் நீங்க செய்யும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் உனக்கு திருப்பி தருவேன். எப்ப திருப்பி தருவாரு? உடனேவா, ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்துல என் இயேசு உங்களுக்கு திருப்பி தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எப்ப வேணுமோ, திருமணம் நடக்க போதா கர்த்தர் வைத்திருக்கிறார், அதனால கவலையே விடக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நல்ல ஆசீர்வாதத்தினுடைய பலனை ஊற்றி என் தேவன் திறப்பார். கர்த்தருடைய பிள்ளையை என்னைக்கும் அவரை தேடுறதுக்கு தான் கவலைப்படணுமே தவிர மற்றதை குறிச்சு கவலையே விடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணுமே நம்ம கையில இல்லாம இருக்கலாம். நிச்சயம் ஒரு வரன் வரும். அந்த வரன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சகலமும் டக்கு 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 டக்குன்னு தேடி வரும். இதை கொடுப்பது யார் அப்படின்னா என் இயேசுவாகிய ஆண்டவர் மட்டும்தான். உங்க கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த வேலை வருகிற வரையிலும் வெறுமை, அந்த வெறுமையை பார்த்துட்டு தான் பிசாசு உங்களை உட்கார வச்சிடலாம். பாத்தியா, இன்னும் டைம் வரல, பாத்தியா இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு, பாத்தியா, அதை பத்தி நம்ம கவலையே விடக்கூடாது. நான் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது இன்னும் வேலை வரல. ஏன் வேலை வரல அப்படிங்கிறதுக்கு கேள்விக்கு பதில் நிறைய இருக்கு. சும்மா சொல்றேன் நான், ஒவ்வொரு காரியமும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில டிலே ஆகுதுன்னா அந்த டிலேவை பார்த்து புலம்பாதீங்க.
லேட் ஆகுதுன்னா அந்த லேட்டை பார்த்து முதல்ல புலம்பாதீங்க. ரெண்டாவது அந்த லேட்டை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. லேட் ஆகுது லேட் ஆகுது லேட் ஆகுது. ஒண்ணு இல்ல, நல்லா மட்டன் குழம்பு சமைக்கிறாங்க கிச்சன்ல, அல்லேலூயா. சார்ல சிஸ்டர் கிச்சன்ல நல்லா சமைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் சாப்பிடுறதுக்கு. லேட் ஆகுது கொஞ்சம், ஆனா மனம் மட்டும் வெளியில வருது. நம்ம வாட்டுக்கு எப்ப சிஸ்டர் ரெடி ஆயிடுச்சா, ஆயிட்டு இருக்குங்க சிஸ்டர் ரெடி ஆயிடுச்சா, 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிஷம். அதை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, பசி உயிர் போயிடும். ஆனா அங்க லேட் ஆகிறத பார்க்காம வேற பக்கம் பார்த்து சிரிச்சு கரண்டா பண்ணி சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, அந்த குழம்பு அந்த பிரியாணி வந்து வச்சாலும் நம்ம சேதப்படுத்தா. ஓ வந்துருச்சா, லேட் ஆகுது அப்படின்னா அந்த லேட்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க வைக்கிறவன் பிசாசு. ஆனா என் ஆண்டவர் லேட்டை பார்க்க வைக்க மாட்டாரு, வேற ஒரு காரியத்தை பார்க்கும்படி ஓடுபடி செய்வார். அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணினார் குழந்தையின் அனுபவத்தை குறித்து, குழந்தையினுடைய ஆசீர்வாதத்தை வச்சு. ஆனா 100 வயசுல தான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆனா கர்த்தருக்குள்ளாக ஆபிரகாம் இல்லைன்னா, இன்னும் என் குழந்தை வரலையே, 75 வயசுல வாக்குத்தத்தம் வாங்கினோட 80 வயசுல யோசனை பண்ணி பார்த்து இன்னும் நான் குழந்தை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலையே, 85 வயசுல இன்னும் நான் குழந்தை பெறலையே, 90 வயசுல இன்னும் நான் குழந்தை பெறல, சோர்ந்து போயிருப்பாரு. சிந்தனை பண்ணி நீங்க அதிகமா யோசிக்க கூடாது. அதிகமா யோசிக்கிறவங்களுக்கு தான் சுகர் வருது, பிரஷர் ஜாஸ்தி ஆகுது. ஒண்ணுமே இல்ல, சுகர் வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டு பாருங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடு மட்டுமே சுகர் வர்றது காரணம் இல்ல, உங்க சிந்தனை. ஒரே இடத்துக்குள்ள உட்கார்ந்து நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சுகர் ரைஸ் ஆயிடும். அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், எப்படி உங்களுக்கு சுகர் இருந்தது? நீங்க சுகர் போட்டே அதிகமா குடிக்க மாட்டீங்களா? ஆமாங்க, கரும்பு சக்கரை தான் போட்டுக்குவேன், லட்டு சாப்பிட மாட்டேன், எந்த ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டேன். ஆனா எப்படி உங்களுக்கு சுகர்? மன அழுத்தம். எதனால மன அழுத்தம்? ரொம்ப யோசிக்கிறது. ஆனா சொல்றாரு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத. அந்த பாரத்தை எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கவலையா இருக்குதுப்பா, எனக்கு கண்ணீர் விட வைக்குதுப்பா, என்ன ரொம்ப யோசிக்க வைக்கிறீங்க சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த காரியங்களை போய் பார்த்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செஞ்சு நீங்க யோசிக்காதீங்க. தேவ பிள்ளைகள் அதிகமா யோசிக்கவே கூடாது. யோசனை கொண்டு வருகிறவன் பிசாசு, முடக்குகிறவன் பிசாசு, பலவீனத்தை கொடுக்கிறவன் பிசாசு, வியாதியை ஏற்படுத்துகிறவன் பிசாசு. ஆனா கர்த்தருடைய பிள்ளை யோசிக்கிறவன் அல்ல, செயல்பாடுக்குள்ள கடந்து போகிறவன். அல்லேலூயா. ஓடிக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, வேதத்துக்கு வாசிச்சுட்டு வசனத்துக்குள்ள இருங்க. ஏற்ற வேளையில் ஏற்ற சமயத்துல சகலமும் உங்க கையில வந்து சேரும். சகலமும். அல்லேலூயா. சகலமும். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். நான் சும்மா சொல்லல, ஏசப்பா எனக்கு நிறைய கையில கொடுத்து வருகிறார், இன்னும் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். ஏற்ற வேளை ஏற்ற சமயத்துல ஒரு சில காரியங்கள் தாமதமாகுது. தாமதத்தை பார்த்து நின்று கொண்டுட்டே இருக்கக்கூடாதுன்னு தெரியும். தாமதமானாலும் பரவாயில்ல, என் இயேசு ஏதோ ஒரு காரியம் எனக்கு வைத்திருக்கிறார். என் அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, எப்ப கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாது. அவரை தவிர யாருனாலும் டிசைட் பண்ண முடியாதுங்க. தயவு செய்து நீங்க சகலத்தை தீட்டிக் கொள்ளணும்னா எந்த நிலையிலிருந்து விழுந்தீங்கன்னு சொல்லி சிந்தனை செய்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியத்துக்குள்ள சபைக்கு வாங்க. கிறிஸ்துவனுடைய அனுபவத்துல இதோ குறிப்பா அந்த திருவிருந்து நாட்களிலே நீங்க பரிசுத்தமாய் கர்த்தருக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள நில்லுங்க. நீங்க சகலத்தை திருப்பிக் கொள்ளுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஜெபிக்கலாம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி, எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய்ன்னு நீங்க சொல்லிட்டீங்கப்பா. இதோ நாங்க சகலத்தை திருப்பிக் கொள்ளணும்னா கிறிஸ்துவுக்குள்ளாக வாடுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டுமே. என் தேவனே, இதோ இப்படிப்பட்ட அனுபவத்தை என் தேவனாலே கொடுக்க முடியும் ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தகப்பனே, உம்மால எல்லாம் கூடும் ராஜா. உம்மாலே கூடும் தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்களை தாழ்த்துவோம் சுவாமி, தாழ்த்துவோம். ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஏசப்பா முன்னாடி நிற்கிறாரு. இதோ
கர்த்தருக்குள்ளாக திடமாய் நிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் தேவை. ஏன் தெரியுமா? பிசாசானவனை எதிர்த்து நிக்கணும்னா, பிசாசு செய்கிற காரியங்களுக்கு நம்ம பயன்படக்கூடாது அப்படின்னா நமக்கு தேவை ஒண்ணே ஒண்ணு, கர்த்தருக்குள்ள திடமாய் நிற்கிற அனுபவம் தேவை. தாவீது எல்லாம் இழந்த போதிலும் அவன் சகலத்தை திருப்பி கொண்டான் அப்படின்னா அவன் செய்த ஒரு காரியம், இதோ கர்த்தருக்குள்ளாக தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ள வேணும் அப்படின்னா தினமும் வேதத்தை வாசிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. இதோ கர்த்தருடைய சமூகத்துல ஆலயத்துக்கு கரெக்டா வாங்க. இதோ எல்லா காரியத்திலையும் ஐக்கியமாய் ஒன்று நின்று பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்துல ஒரு சகலமும் நீங்க திருப்பி கொள்ளுவீங்க. அதுக்கு மேல எந்த நிலையில நீங்க விழுந்தீங்கிறத கண்ணோக்கி பாருங்க. எந்த நிலையில என் பைபிள் வாசிக்கிற அனுபவம் நின்று போச்சு, எந்த நிலையில என் ஜபத்தை தவறவிட்டேன், எந்த நிலையில கர்த்தருடைய ஐக்கியத்தை கூட கடந்து போக முடியல என்று சிந்தனை செய்து அதை சரி செய்து கொண்டீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். வேத வசனத்தின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகள் மனம் திரும்ப போது ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கிரியை செய்யும். தாண்டிலே இந்த வாக்குத்தத்தம் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.